இங்கிலாந்துல டெஸ்ட் சீரிஸ் மட்டும் இல்லைங்க, அண்டர் 19 மேட்சஸும் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சில சாதனைகள் நடந்திருக்கு. என்ன சாதனைகள்னு வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலா அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து 268 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 40 ஓவர்ல. ஏன் அது 40 ஓவரா மாறுனுச்சுன்னு பாத்தீங்கன்னா மழை பெஞ்சது தான் காரணம். அதனால கொஞ்சம் லேட்டா தொடங்குச்சு. அந்த மேட்ச் வந்து 40 ஓவர் மேட்சா அதை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதுல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இங்கிலாந்து வந்து 268 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அதை வந்து எடுக்கிறது ரொம்பவே டஃப்ங்க. அதுவும் 40 ஓவர்ல அப்படிங்கிறதுனால இந்தியா டீமும் வந்து ரொம்பவே கடுமையா போராடினாங்கன்னு தான் சொல்லணும். அதுல வந்து ரொம்ப ஈஸியாவே அடிச்சு துவம்சம் பண்ணது வேற யாரும் வேணுங்க, சூரியவம்சி தான். நம்ம வந்து ஐபிஎல்லே பார்த்திருப்போம் சூரியவம்சியோட ஆட்டத்தை அவ்வளவு அதகலம் பண்ணிருப்பாரு. சூரியவம்சி இந்த மேட்ச்ல என்னென்ன சாதனைகள் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பால்லே வந்து 50 அடிச்சாரு. அது ஒரு மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் தன்னுடைய 31 பால்லே 81 ரன் எடுத்தாரு. அதுல வந்து 9 சிக்ஸஸ் அடக்கம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 54 ரன்னே வந்து அவர் வந்து சிக்ஸஸாலே வந்து டீல் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஒரு 9 பால்ல 54 ரன்னுங்கிறது பெரிய சாதனை தானே. அப்படி இருக்கும்போது இந்த சாதனையை இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா, இந்த அளவுக்கு யார் பக்கத்திலே அது இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்தீப் சிங் தான். அவர் வந்து இதுக்கு முன்னாடி 7 சிக்ஸ் அடிச்சிருந்தாரு. அந்த சாதனையை வந்து இவர் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு சூரியவம்சி. இப்போ இந்த சூரியவம்சி அவ்வளவு ரன் எடுத்தார் இல்லையா, அதுதான் இந்த மேட்சை வின் பண்றதுக்குமே வித்துட்டுச்சு. சரி, அப்படி எவ்வளவு ஓவர்ஸ் மிச்சத்துல வின் பண்ணாங்க தெரியுமா? 34.3 ஓவர்லயே இந்த ஸ்கோரை அடிச்சு வின் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியா டீம். 5 மேட்சஸ் கொண்ட இந்த சீரீஸ்ல இப்போ வந்து இந்த வின்னுக்கு அப்புறம் இந்தியா 2-1 அப்படிங்கிற லீட்ல இருக்கிறாங்க. அடுத்த மேட்ச்ல எப்படி ரிசல்ட் இருக்க போகுதுன்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும்.